இந்திய சட்ட விழிப்புணர்வு பகுதி 6 இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் 21 முதல் 30 வரை பொதுவான விளக்கங்கள் நமது இந்திய சட்டத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். முந்தைய பகுதியில் அரசாங்கம், இந்தியா, நீதிபதி மற்றும் நீதிமன்றத்தின் வரையறைகளை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் பிரிவுகள் 21 முதல் 30 வரை பார்க்கப் போகிறோம். இவை பொது ஊழியர், அசையும் சொத்து, ஆவணம் மற்றும் மதிப்புமிக்க பிணையம் போன்ற முக்கியமான சட்ட வரையறைகளை விளக்குகின்றன. பிரிவு 21 பப்ளிக் சர்வன்ட் அல்லது பொது ஊழியர் என்பதை வரையறுக்கிறது. இதில் இராணுவம் மற்றும் கடற்படை அதிகாரிகள், நீதிபதிகள், நீதிமன்ற அதிகாரிகள், குற்றவாளிகளை சிறையில் வைக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் மற்றும் மக்கள் நலப் பணிகளை செய்யும் அதிகாரிகள் ஆகியோர் அடங்குவர். பிரிவு 22 மூவேபிள் ப்ராப்பர்ட்டி அல்லது அசையும் சொத்து என்பதை விளக்குகிறது. இது அனைத்து வகையான தொற்றுணரக்கூடிய பொருட்களையும் குறிக்கும். ஆனால் நிலம் மற்றும் நிலத்துடன் நிரந்தரமாக இணைக்கப்பட்டுள்ள மரங்கள் அல்லது கட்டடங்கள் போன்ற பொருட்கள் இதில் அடங்காது. பிரிவு 23 wrongful gain அல்லது முறையற்ற ஆதாயம் மற்றும் wrongful loss அல்லது முறையற்ற இழப்பு பற்றி பேசுகிறது. சட்டத்திற்கு புறம்பாக தனக்கு உரிமை இல்லாத ஒரு சொத்தை பெறுவது முறையற்ற ஆதாயம். தனக்கு உரிமை உள்ள சொத்தை சட்டத்திற்கு புறம்பாக இழப்பது முறையற்ற இழப்பு. பிரிவு 24 dishonestly அல்லது நேர்மையற்ற முறையில் என்ற சொல்லை வரையறுக்கிறது. ஒரு நபர் மற்றொருவருக்கு முறையற்ற இழப்பையோ அல்லது தனக்கோ பிறருக்கோ முறையற்ற ஆதாயத்தையோ ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஒரு செயலைச் செய்தால் அது நேர்மையற்ற செயல் எனலாம். பிரிவு 25 fraudulently அல்லது மோசடியாக என்பதை விளக்குகிறது. ஒரு நபர் ஏமாற்றும் நோக்கத்துடன் ஒரு செயலைச் செய்தால் மட்டுமே அதனை மோசடி என்று கூற முடியும். இதில் ஏமாற்றும் எண்ணம் என்பது மிக முக்கிய காரணியாகும். பிரிவு 26 reason to believe அல்லது நம்பக்கூடிய காரணம் என்பதை விளக்குகிறது. ஒரு நபர் ஒரு விஷயத்தை நம்புவதற்கு போதிய ஆதாரங்களோ அல்லது சூழ்நிலைகளோ இருக்கும்போது மட்டுமே அவர் அதை நம்பியதாக கருதப்படும். வெறும் அனுமானம் மட்டும் போதாது. பிரிவு 27 மனைவி, எழுத்தர் அல்லது ஊழியர் வசம் உள்ள சொத்தை பற்றி பேசுகிறது. ஒருவர் தனது மனைவி, எழுத்தர் அல்லது ஊழியர் வசம் தனது சொத்தை வைத்திருக்கும்போது அது சட்டப்படி அவரிடமே இருப்பதாக கருதப்படும். இதன் மூலம் சொத்துக்களை மறைப்பது தடுக்கப்படுகிறது. பிரிவு 28 கவுண்டர்ஃபீட் அல்லது போலியுருவாக்கம் என்பதை விளக்குகிறது. ஒருவர் மற்றவரை ஏமாற்றும் நோக்கத்துடன் ஒரு பொருளைப் போல வேறொரு பொருளை தயாரித்தால் அது போலி செய்தல் எனப்படும். இது நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் மற்றும் பொருட்களுக்கு பொருந்தும். பிரிவு 29 மற்றும் 29A ஆவணம் மற்றும் மின்னணு ஆவணம் பற்றி விளக்குகின்றன. காகிதம் அல்லது வேறு பொருளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மற்றும் குறியீடுகள் ஆவணம் எனப்படும். கணினி அல்லது மொபைலில் உள்ள டிஜிட்டல் கோப்புகள் மின்னணு ஆவணமாகும். பிரிவு 30 valuable security அல்லது மதிப்புமிக்க பிணையம் என்பதை வரையறுக்கிறது. ஒரு சட்டப்பூர்வமான உரிமையை உருவாக்கும், மாற்றம் அல்லது முடிவுக்கு கொண்டுவரும் எந்தவொரு ஆவணமும் இதில் அடங்கும். உதாரணமாக சொத்து பத்திரங்கள் மற்றும் கடன் பத்திரங்கள். இந்த அடிப்படை விளக்கங்கள் அனைத்தும் குற்றவியல் சட்டத்தின் மொழிகள் ஆகும். இவை எவை அசையும் சொத்து, எது நேர்மையற்ற செயல் மற்றும் எது ஆவணம் என்பதை தெளிவுபடுத்துகின்றன. அடுத்த பகுதியில் நாம் பிரிவுகள் 31 முதல் 52A வரை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.